அநேக வேளைகளில் நமக்குள்ள பெரிய சோர்வுகள் வந்து விடுகின்றன. ஆண்டவர் என் சத்தத்தை கேட்கல, என் ஜெபத்தை கேட்கல, எனக்கு பதிலளிக்கலை என்கிற அநேக சோர்வுகள் அநேக வேளைகளிலே எல்லா பரிசுத்தவான்களையுமே பிடித்து விடுகின்றன. இந்த சோர்வுக்குள்ளாகாத பரிசுத்தவான்கள் யாருமே இல்லை. இன்றைக்கு நான் தைரியமாக கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார் என்று பிரசங்கிக்கிற நான் கூட எத்தனையோ வேளைகளிலே என்னுடைய தனிப்பட்ட முறையிலே நான் ஆண்டவரை கேட்டிருக்கேன். ஏன் ஆண்டவர் சத்தத்தை கேட்கல? நான் இவ்வளவு கதறேன், இவ்வளவு புலம்புறேன், நீ சத்தத்தை கேட்கலையேன்னு எத்தனையோ முறை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன். இந்த பாதைகள் எல்லாம் எல்லா பரிசுத்தவான்களும் கடந்து போயிருக்கிறார்கள். ஆனால் நாம் ஒருவேளை ஆண்டவர் கேட்கல நினைக்கலாம். ஒரு முறை நான் சொல்லியிருக்கிறேன், மிகுந்த ஒரு முக்கட்டான ஒரு நிலைமையில் ஆண்டவர் சத்தமே கேட்கல, இவ்வளோ அழுகுறேன், சத்தம் கேட்கலையே, ரொம்ப சோர்ந்து போய் படுத்திருந்த வேளையில் ஆண்டவர் உள்ளத்தில் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கும்படியாக சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36வது வசனம் நினைக்கிறேன். அதை நீங்கள் வாசித்தீங்கன்னா, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் அவைகளை குறித்து. அப்போ ஆண்டவர் எந்த வார்த்தையை கணக்கில் வச்சிருக்கிறாருன்னு சொன்னால், மனுஷர்கள், விசுவாசிகள் இல்லை, தேவனுடைய பிள்ளைகள் இல்லை, மனுஷர்கள் பேசுகிறாங்க. அவங்க ரோட்டில் பேசுகிறாங்க, பார்க்கில் பேசுகிறாங்க, எங்கள் வீட்டில் எங்கெங்கேயோ பேசுகிறாங்க. அது நல்ல வார்த்தைகள் இல்லை, வீணான வார்த்தைகள், தேவையற்ற வார்த்தைகள். ஆண்டவர் சொன்னார், ஏப்பா தேவையற்ற வார்த்தைகள் கூட, வீணான வார்த்தைகள், அதை கூட நான் கேட்டு அதை கணக்கில் வச்சிருக்கேன் அப்படின்னா, நீ என் சமூகத்தில் என் பாதத்தில் விழுந்து வடித்த கண்ணீரோடு சொன்ன சத்தங்களை நான் கேட்கலன்னு நீ எப்படி சொல்கிற? வீணான வார்த்தைகளுக்கே நான் கேட்டு அதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன் நியாயத்தீர்ப்பு நாளில். இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் கேட்க வேண்டாத வார்த்தைகள், அதை கூட நான் கேட்டு கணக்கில் வச்சுருக்கேன். நீ எனக்கு முன்னால் அழுது நீ என் சமூகத்தில் சொன்ன வார்த்தையை நான் கேட்கலன்னு நீ எப்படி நினைக்கிற? அன்றைக்கு நான் எழும்பினேன், எனக்கு பதில் வருகிறதோ இல்லையோ, எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் என் சத்தத்தை கேட்கிறவர். நான் நினைக்கிறேன், அவர் வெறும் சத்தத்தை கேட்கிறவர் மாத்திரம் அல்ல, சத்தத்துக்கு பதில் அளிக்கிறவர் என்பதை மனதார நான் அறிவேன். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, 9ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தினுடைய பிந்தின பாகத்தை நான் வாசிப்போமானால், சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலை தேவன் மறவார். நான் நினைக்கிறேன், இந்த உலகத்தில் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதல்கள் அலட்சியம் பண்ணப்படுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே ஜீவித்த நாட்களிலே ஒரு வழி அருகே ஒரு குருடன் உட்கார்ந்துருக்கிறான். அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிச்சைக்காரன், 2 கண்ணும் தெரியாத ஒரு பிச்சைக்காரன். அவன் இயேசு இந்த வழியாய் போகிறார் என்று போன போது அவன் உடனே கூப்பிட்டான், நசரனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும் அப்படின்னு கேட்ட உடனே அவனை அதட்டினது யார் என்று கேட்டிங்கன்னா, அவருடைய சீஷர்கள். நான் நினைக்கிறேன், வேற யாரும், ஒரு பணக்காரன் கூப்பிட்டுருந்தா, ஒரு ஐஸ்வர்யமான் கூப்பிட்டுருந்தா, எத்தனையோ பேர் அவரை கூப்பிட்டாங்களே, 100க்கு அதிபதி கூப்பிட்டானே, எத்தனையோ பேர் கூப்பிட்டாங்க. இந்த சீஷமார் வாயை திறக்கலை. ஆனால் யார் கூப்பிடுறத அலட்சியம் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறுமைப்பட்டவன், ஒரு கண்ணு தெரியாத ஒரு பிச்சைக்காரன். அவனுடைய வேதனை எவ்வளவு தெரியுமா இருந்திருக்கும்? அவன் ஒரு பிச்சைக்காரனாக உட்கார்ந்துக்கிட்டு பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தவன் இயேசு இந்த பக்கம் போகிறார் என்று கேட்ட உடனே அவன் வேற ஒன்றையும் கேட்கல,
இதுவரை கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கான். இதுவரைக்கும் அம்மா ஐயா பிச்சை போடுங்க ஐயா, நான் பசிக்குது ஐயா, எனக்கு கண்ணு இல்லையா. அவன் வேலையே காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அவன் வேலையே கூப்பிடுற வேலை தான். இது வரைக்கும் யாரும் அவனை அதட்டினதில்லை. அவனை கொண்டு போய் வேணுமானா காசை போட்டிருப்பாங்க. ஆனால் அவன் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவனை அதட்டினவர் வேறு யாரும் அல்ல, சீசர்களே சொல்றாங்க அமைதியா இருப்பான் சத்தம் போடாத என்று அதட்டினார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் ஒரு சிறுமைப்பட்டவன், அவன் ஒரு பிச்சைக்காரன், அவன் ஒரு குருடன். இந்த சமுதாயத்தில் அவன் ரொம்ப கேவலமாக மதிக்கப்படுகிற ஒரு பிச்சைக்காரன். எத்தனையோ பேர் கூப்பிட்ட வேளையில அமைதியாக இருந்தவர்கள் சிறுமைப்பட்டவர்கள் கூப்பிடும்போது இந்த உலகம் அலட்சியம் பண்ணுது. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, யாருடைய கூப்பிடுதலை ஆண்டவர் அலட்சியம் பண்ணுகிறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா, யாருடைய சத்தத்தை ஆண்டவர் மறக்கிறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா, சிறுமைப்பட்டவர்களுடைய சத்தத்தை ஆண்டவர் அலட்சியம் பண்ணுறதில்லை. ஆண்டவர் ஒரு நாளும் மறக்கிறதே இல்லை. ஆகினால்தான் சங்கீதக்காரன் சொல்லுவான், 72ஆம் சங்கீதத்தில் 12ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், 72ஆம் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிக்கிறார். சிறுமைப்பட்டவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் உதவியே இல்லாதவன், எந்த பக்கத்தில் இருந்தும் அவனுக்கு உதவி இல்லை, உதவுவார் ஒருத்தரும் இல்லை என்று ஒரு சிறுமையானவன் இருக்கான் பாருங்க. அவனை தேவன் எங்கிருந்து கண்ணோக்கிறார் என்று கேட்டால் நான் தாழ்மையாய் சொல்லுவேன். அதனால் நீங்க பாருங்க, அவளுடைய சிறுமையை நீக்குவதற்கு இந்த உலகத்தில் உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. அவளை நேசிக்கிற அவளுடைய புருஷன் அவளுடைய சிறுமை நீக்க எத்தனையோ வருஷங்கள் முயற்சித்து பார்த்துட்டான், ஆனால் அவனுக்கு உதவி செய்ய முடியல. ஆனால் அவள் சிறுமையை பார்க்குறா. ஆண்டவரே என் சிறுமையை கொஞ்சம் கண் நோக்கி பாரும், என் சிறுமையை நோக்கி பாரும். நான் சொல்லுவேன், உதவியற்ற சிறுமையானவர்களை கர்த்தர் கண் நோக்கி பார்க்கிறார்.